ஹாய் பட்டுச்சுட்டீஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ நீங்கள் ஒரு குட்டி கதை, கிருஷ்ணர் கதை உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஏன்னா இப்போ கோகுலாஷ்டமி பக்கமாக வருது இல்லையா? அது கிருஷ்ணரோட பிறந்த நாளை தானே கோகுலாஷ்டமின்னு கொண்டாடுறோம். ஸோ உங்களுக்கு ஒரு குட்டி கதை, கிருஷ்ணரை பற்றின கதை சொல்ல போகிறேன். அதாவது கம்சன் அப்படின்னு ஒரு ராஜா இருந்தாராம். அந்த ராஜா அசுர ராஜா. அந்த ராஜா என்ன பண்ணாராமா, மக்களை எல்லாம் ரொம்ப கொடுமைப்படுத்திட்டு இருந்தாராமா. அப்படி இருக்கும்போது அவருக்கு ஒரு தங்கச்சி இருக்காங்க. அவங்க பேர் தேவகி. அந்த தேவகிக்கும் வாசுதேவருக்கும் அவர் கல்யாணம் பண்ணுறாரு. தன்னோட தங்கச்சி மேலே அவர் ரொம்ப பாசமாக இருப்பாராம். அப்படி அவர் இந்த கல்யாணம் பண்ணி ஊர்வலமாக கூட்டிகிட்டு வராங்க. பொண்ணு மாப்பிள்ளையை தேரில் உட்கார வச்சு ஊர்வலமாக கூட்டிகிட்டு வராங்க. அப்படி வந்துட்டுருக்கும்போது வானத்தில் ஒரு அசரீரி கேட்குது. ஏய் ஹம்சராஜா, உன் தங்கச்சிக்கு பிறக்கிற 8வது குழந்தையால் உனக்கு மரணம் ஏற்படும் அப்படின்னு சொல்லுது அந்த அசரீரி. அதை கேட்ட உடனே ஹம்சனுக்கு கோபம் வந்துடுது. தன் தங்கச்சின்னு கூட பார்க்காம தன்னோட உடைவாளை எடுத்து அவளை வெட்ட போகிறான். உடனே வாசுதேவர், அவரோட தங்கையோட கணவர் இருக்கார் இல்லையா, கல்யாணம் பண்ணிக்கிட்டார்ல, அவர் கம்சா, நீ எங்களுக்கு பிறக்கிற குழந்தையால் தானே உனக்கு அழிவு வரும்னு சொல்கிறாங்க. அதனால் நீ தேவகியை விட்டுடு, நான் எங்களுக்கு பிறக்கிற எல்லா குழந்தைகளையும் உங்ககிட்ட ஒப்படைச்சிட்றேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு 2 பேர்த்தையும் சிறையில் அடைங்க அப்படின்னு சொல்லி 2 பேர்த்தையும் சிறையில் அடைச்சிட்றாங்க. வாசுதேவரையும் தேவகியும். முதல் குழந்தை பிறக்குது. முதல் குழந்தை பிறந்தோடனே கம்சன் அந்த குழந்தைய கொன்னுடுறாரு. அதே மாதிரி பிறந்த 7 குழந்தைகளையுமே அவர் கொன்னுடுறாரு. 8வது குழந்தை பிறக்கும்போது கிருஷ்ணர், அதாவது கண்ணன், விஷ்ணு பகவான் இருக்கார் இல்லையா, அவர் அந்த நந்தகோபன் அந்த தேவகியோட கனவுல தோன்றி சொல்கிறாரு, குழந்தை பிறந்த உடனே நீங்கள் கொண்டு போய் அதில் யசோதா அப்படிங்கிற நந்தகோபன் யசோதாங்கிறவங்க வீட்டில் கொண்டு போய் விட்டுருங்க. அங்கே ஒரு பெண் குழந்தை இருக்கும். அதை எடுத்துகிட்டு, அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கு, அந்த குழந்தைய எடுத்துகிட்டு இங்கே தேவகி கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே சரின்னு சொல்லிட்டு அவங்களும் குழந்தை பிறக்கும்போது பகவான் இப்படி சொல்லிட்டு கனவுல சொல்லிட்டு மறைஞ்சிடுறாரு. உடனே குழந்தையும் பிறக்குது. அந்த சமயம் அந்த மாயகிருஷ்ணனுடைய லீலையால் அந்த காவலர்கள் எல்லாம் தூங்கிடுறாங்க. யாருமே முழிச்சிருந்தா தானே குழந்தையோட சத்தம் கேட்கும், அழுவுற சத்தம், குழந்தை பிறந்தது எல்லாம் தெரியும். ஆனால் அவங்க எல்லாம் தூங்கிட்டதுனால இந்த வாசுதேவர் என்ன பண்ணுறாரு, அந்த குட்டி கிருஷ்ணனை ஒரு கூடையில் வச்சு தூக்கிக்கிட்டு போகிறாரு. எங்கே? துவாரகைக்கு போகிறாரு. அங்கே போய் குழந்தைய அந்த யசோதா மாட்டை கொடுக்கலாம் அப்படின்ட்டு போகிறாரு. அப்படி போனோடனே அங்கே போகும்போது அந்த வழியில் ஆறு குறுக்கிடுது. அந்த ஆறு கிருஷ்ணர் குழந்தையாக வர்றதை பார்த்துட்டு அவர் நந்தகோபர் நடக்கிறதுக்கு வழி விடுது. அதே மாதிரி மழை வேறு பெய்யுது. மழை பெய்யறதுனால கிருஷ்ணர் நனையாமல் இருக்கணும்னு அந்த 5 தலை நாகம் அவருக்கு கொடையாக வருது. கொடையாக பின்னாடியே கிருஷ்ணர் மேலே மழை தண்ணி படாமல் பாதுகாக்குது. இப்படி கொண்டு போய் அவர் அந்த யசோதை நந்தகோபால் தம்பதிங்கிட்ட கொடுத்துட்டு வராரு. கொடுத்துட்டு அங்கே இருக்கிற பெண் குழந்தையை எடுத்துக்கிட்டு திரும்பவும் சிறைக்கு வராரு. சிறைக்கு வந்தோடனே காவலர்கள்லாம் முழிச்சுக்கிறாங்க. குழந்தை அழுவுற சத்தம் கேட்டு அப்போ தான் அவங்களுக்கு முழிப்பு வருது. உடனே போய் ராஜா கிட்ட சொல்கிறாங்க, கம்சன் கிட்ட, மன்னா குழந்தை பிறந்துருச்சு, 8வது குழந்தை அப்படின்னு. உடனே கம்சன் வேகமாக ஓடி வரான். இதுதானே நம்மளை கொல்ல வந்த குழந்தை, முதல்ல நான் இதை கொன்னுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடைவாள் எடுத்து வீசி அதோட குழந்தைய வெட்ட போகிறாரு. உடனே குழந்தை என்ன பண்ணுது, துர்காதேவியாக மாறிடுது. அது பெண் குழந்தை, அதனால் அது துர்காதேவியாக மாறிடுச்சா. மாறி கம்சனை பார்த்து, ஏய் கம்சா, உன்னை கொல்றதுக்கு ஆல்ரெடி கிருஷ்ணர் பிறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிருது. உடனே கம்சன் கோபத்தோட உச்சிக்கே போயிடுறான். அது எப்படி, எனக்கு தெரியாமல் குழந்தை பிறந்து
அது வந்து வேறொரு பக்கம் வளருதுன்னு சொல்லிட்டு போகுது. இந்த துர்கா தேவி இப்படி சொல்லிட்டு போகிறாங்களே அப்படின்னு அவனுக்கு மூர்ச்சை ஆயிடுறான், மயக்கமாயிடுறான். உடனே கொஞ்ச நாள் கழித்து கிருஷ்ணரை கொல்றதுக்கு ஆளெல்லாம் அனுப்புகிறான். எத்தனை ஆள் அனுப்புனாலும் பிரயோஜனம் இல்லை. ஏன்னா கிருஷ்ணர் வந்து கடவுள் அவதாரம் இல்லையா, அதனால் அவர் வந்து எல்லாத்தையும் முறியடிச்சிடுறாரு, அவனுடைய ஆட்கள் எல்லாத்தையும் தோற்கடிச்சிடுறாரு. அப்புறம் அதுக்கப்புறம் கடைசியாக கம்சனை கொன்னுடுறாரு. இதுதான் கிருஷ்ணரோட வரலாறு. ஆனால் அவர் குழந்தையாக இருந்தப்போ அவர் செய்த குறும்புகள் இதெல்லாம் ரொம்ப ரசிக்கும்படியாக இருக்கும். அதாவது கோபிகள் கூட விளையாடுவார், எல்லார் வீட்லேயும் போய் வெண்ணெயை சாப்பிடுவார், அம்மா கேட்டால் நான் சாப்பிடவே இல்லைம்மான்னு சொல்லுவார். அப்படி ஒரு நாள் அவர் சாப்பிட்டு வந்து மண் சாப்பிட்ருப்பார். அப்போ வந்து சொல்லும்போது கிருஷ்ணா வாயை திற அப்படின்னு அவங்க அம்மா கேட்கும்போது அவர் வாயை திறந்துக்கும் போது அதில் யசோதா ஒரு உலகத்தையே பார்த்தாங்களாம். அந்த மாதிரி கிருஷ்ணர் தெய்வ அவதாரங்கிறது அப்புறம்தான் அவங்களுக்கு தெரிஞ்சுதான். சரி, இந்த கதை இது மட்டும் இல்லாமல் எப்பெல்லாம் வந்து அதர்மம் தலை தூக்குதோ நாட்டில் அப்பெல்லாம் கடவுள் அவதரிப்பாங்க அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். அந்த வகையில் கம்சன் நிறைய கொடுமைகள் செஞ்சதுனால அவனை அழிக்கிறதுக்காகவே கிருஷ்ணர் அவதாரம் எடுத்தார். ஆவணி மாதம் ரோஹிணி நட்சத்திரம் தேய்பிரை அஷ்டமியில் கிருஷ்ணர் பிறக்கிறாரு. அதனால தான் அவர் பிறந்த அஷ்டமி நாளை கோகுல அஷ்டமி அப்படின்னு கொண்டாடுறோம். கோகுலத்தில் தான் அவர் வளர்ந்தார் கண்ணன். அப்புறம் துவாரகைக்கு ஆட்சி புரிஞ்சார், மதுராவை ஆட்சி புரிஞ்சார். பல விதத்துலேயும் கண்ணன் வந்து ரொம்ப பெருமைக்குரிய கடவுள் அப்படின்னு சொல்லலாம். காக்கும் கடவுள் கண்ணன் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. அதாவது விஷ்ணு, பிரம்மா, விஷ்ணு, சிவன் 3 பேரில் பிரம்மா வந்து படைத்தல் தொழில் செய்கிறவர், சிவன் வந்து அழித்தல் தொழில் செய்கிறவர், விஷ்ணு வந்து காக்கும் தொழிலை செய்யக்கூடியவர். ஸோ இந்த மாதிரி அதர்மத்தை அழிக்கிறதுக்காக கிருஷ்ண அவதாரம் எடுத்ததுனால அந்த அதர்மம் இவர் பிறந்ததுனால தான் அழிஞ்சுது. அப்படிங்கிறதுனால தான் இவருடைய பிறந்த நாளை எல்லா பக்கமும் கொண்டாடுறோம். அன்னைக்கு வீட்டு வாசல்லேருந்து பூஜை ரூம் வரைக்கும் பச்சரிசி மாவுனால் கிருஷ்ணரோட பாதங்களை வரைஞ்சி அவருக்கு பிடித்த வெண்ணெய், நெய், அப்புறம் முறுக்கு, சீடை, இன்னும் நிறையா ஸ்வீட்டெல்லாம் வச்சு அந்த கிருஷ்ணரை அன்னைக்கு பூஜை பண்ணி எல்லா வீடுகள்லேயும் அவரை வணங்குவாங்க. அதனால தான் அந்த கிருஷ்ண ஜெயந்தி ரொம்ப விசேஷமாக எல்லா வீடுகளிலையும் சிறப்பாக கொண்டாடுறாங்க. நாமளும் கிருஷ்ணரை கும்பிட்டு அவரோட அருளை பெறுவோம். நன்றி. இந்த கதை கிருஷ்ண அவதார கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வழக்கம் போல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன். நன்றி.